உம்ராவிற்கு ஹாஜிகளை அழைத்துச் செல்லும் புனித பணியில் பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த நிறுவனம் அல் மனாசிக் டிராவல்ஸ் ஷேக் அல் ஹாஜ் எம் மசூத் அஹ்மத் ஹாசிமி ஜேபி அவர்களின் வழிகாட்டலில் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. மேலதிக விவரங்களுக்கு அல் மனாசிக் டிராவல்ஸ் இலக்கம் 170 சர் ராசிக் ஃபரீத் மாவத்தை காத்தான்குடி 3. தொடர்புகளுக்கு 07790000115. காத்தான்குடி நகரில் மூக்கு கண்ணாடி துறையில் 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் பெற்றவர்கள் ஏசியன் ஆப்டிகல்ஸ். நிபுணத்துவம் மிக்கவர்களால் கணினி மூலம் கண் பரிசோதனை செய்யப்பட்டு கண்ணாடிகள் விநியோகிக்கப்படுகின்றன. மூக்கு கண்ணாடிகள் விசேடமான விலைக்கழிவில் இங்கே பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் நம்பி நாட வேண்டிய ஒரே இடம் ஏசியன் ஆப்டிகல்ஸ். ஏசியன் ஆப்டிகல்ஸ் பிரதான வீதி காத்தான்குடி 3. தொடர்புகளுக்கு 07790282999. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை ஆரம்பமாக புகழ்ந்து அவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர் மீதும் அல்லாஹுவின் சாந்தி சலாம் உண்டாவதாக என்கின்ற பிரார்த்தனையோடு கண்ணியமும் புண்ணியமும் இரண்டர கலந்துரவாடுகின்ற புனிதமிகு ரமலான் மாதத்தை அடைய பெற்று அல்லாஹுடைய விருந்தாளியான நோன்பு என்கின்ற அந்த விருந்தாளியோடு உறவுகளை மேற்கொண்டு இருக்குகின்ற இந்த நிலையிலே ரமலானில் நோன்பு நோக்குகின்ற சஹருடைய இந்த மிக முக்கியத்துவமிக்க இந்த நேரத்திலே ரமலானோடும் சஹர் நேரத்தோடும் தொடர்புபட்ட ஒரு சுன்னத்தான உஃபரியான தொழுகை தொடர்பில் இந்த விசேட பயானூடாக சில விளக்கங்களை தருவது பொருத்தமென கருதுகிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய மோமீன்களான அடியார்களோடு மிக நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சாதனமாக தொழுகை என்கின்ற வணக்கத்தை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான். அதில் விசேடமாக 5 நேரம் தொழுகின்ற ஃபர்லான வணக்கம் மிக முக்கியத்துவமிக்க ஒரு வணக்கமாக இருக்கிறது. இஸ்லாத்தின் பிரதான 5 கடமைகளில் எல்லா மோமீன்களும் பருவ வயதை அடைந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை எந்த காரணங்களும் கூறாமல் நிறைவேற்ற வேண்டிய ஒரு முக்கியமான வணக்கம்தான் தொழுகையாக இருக்கிறது. இந்த தொழுகைதான் நாளை மறுமையில் ஒவ்வொரு மோமினுடைய இறுதி தங்குமிடத்தையும் தீர்மானிக்கப் போகின்றது. அந்த வணக்கம் சரியாக நிறைவேற்றப்படுமாக இருந்தால், அதற்காக குறிக்கப்பட்ட நேரத்தில் அந்த வணக்கம் நிறைவேற்றப்பட்டால் அது ஒரு உளப்பூர்வமான அல்லது அந்த மனிதனில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு வணக்கமாக, உயிரோட்டமுள்ள ஒரு வணக்கமாக தொழுகை இந்த பூமியிலே ஒவ்வொரு மோமினால் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அதனுடைய பிரதிபலன்களை நிச்சயமாக நாளை மறுமையின் ஆரம்ப தங்குமிடமான கபரிலும் அதன் பின்னர் அவர் எதிர்கொள்ளப் போகின்ற மஹ்ஷரிலும் ஏனைய மறுமையிலும் சுவனம் நரகம் என்கின்ற அந்த மனிதனுடைய இறுதி தங்குமிடங்களை தீர்மானித்து கொள்கின்ற அந்த தீர்மானகரமான நேரத்திலே இந்த தொழுகை ஒவ்வொரு மனிதனுக்கும் கை கொடுக்க காத்திருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையில் நம்முடைய வாழ்க்கையிலே மரணிக்கின்ற வரை இந்த தொழுகை ஒருபோதும் தவற விட்டு விடப்படக்கூடாது. இந்த தொழுகைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதனோடு இணைந்ததாக வரலான தொழுகையின் முன்மின் சுன்னத்துகளை நாங்கள் எமது வாழ்க்கையிலே தொடராக நிறைவேற்றி வர வேண்டும்.
அதனோடு இணைந்ததாகத்தான் இந்த அதிகாலை வேளையிலே நிறைவேற்றுகின்ற தஹஜ்ஜத் தொழுகை என்பது மிகவும் முக்கியத்துவமிக்க ஒரு தொழுகையாக இது இருக்கிறது. இது பற்றி, இதனுடைய சிறப்புகள் பற்றி அல் குர்ஆனும் நபிகளாருடைய ஹதீதுகளும் நிறையவே பேசிக் கொண்டிருக்கின்றன. அருள்மறை அல் குர்ஆனின் சூரா பனி இஸ்ராயிலின் 79வது வசனம் பின்வருமாறு பேசுகிறது. وَمِنَ اللَّيْلِ فَتَهَجَّدْ بِهِ نَافِلَةً لَكَ عَسَىٰ أَن يَبْعَثَكَ رَبُّكَ مَقَامًا مَحْمُودًا. நீர் உமக்கு உபரியாக இரவிலும் தஹஜ்ஜத் தொழுகையை குர்ஆன் ஆகிய இதை ஓதுவதை கொண்டு நிறைவேற்றுவீராக. இதனால் மகாமே மஹ்மூத் எனும் புகழ்பெற்ற இடத்தில் உம்மை உமது இரட்சகன் மறுமையில் எழுப்ப போதுமானவன் என்று சொல்கின்ற இந்த அல் குர்ஆனிய வசனம், தஹஜ்ஜத் தொழுகை என்பது ஒவ்வொரு மோமினுடைய வாழ்விலும் மிக முக்கியத்துவமிக்க ஒன்றாக இருப்பதை இந்த அல் குர்ஆனிய வசனம் உணர்த்துகிறது. இதற்கு முன்னால் வருகின்ற வசனம் ஏனைய 5 நேர ஃபர்லான தொழுகையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி, அதை அடுத்து வருகின்ற இந்த வசனம் தஹஜ்ஜுடைய அதிகாலை நேரத்திலே தொழுகின்ற, இரவில் 3ல் ஒரு பிந்திய பகுதியில் நிறைவேற்றுகின்ற ஒரு தொழுகையாக அல் குர்ஆன் இதை அறிமுகப்படுத்தி வைப்பதை பார்க்கிறோம். நீங்கள் உபரியான வணக்கமாக இந்த தஹஜ்ஜத் தொழுகையை நீங்கள் குர்ஆனை ஓதுவதை கொண்டு நீங்கள் நிறைவேற்றி வாருங்கள். அவ்வாறு நீங்கள் செய்தால் நாளை மறுமையில் மகாமே மஹ்மூத் என்கின்ற அல்லாஹுடைய புகழ் பெற்ற அந்த இடத்திலே நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய இரட்சகன் அங்கே உங்களை குடியமர்த்துவான் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. தஹஜ்ஜத் தொழுகை என்பது ஃபர்லான தொழுகைக்கு அடுத்ததாக சிறந்த ஒரு தொழுகையாக நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தினார்கள். இரவில் ஒரு பகுதியிலே ஒரு உபரியான வணக்கமாக இந்த தஹஜ்ஜத் தொழுகையை நிறைவேற்றி வாருங்கள் என்று அல் குர்ஆனும் நபிகளாருடைய ஹதீதுகளும் எங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக தானும் தொழுது வந்ததோடு பிறரையும் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை நிறைவேற்றி வருமாறு வலியுறுத்துபவர்களாக, ஆசை ஆர்வம் ஊட்டுபவர்களாக நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருப்பதை பார்க்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அப்துல்லாஹே, இரவில் தொழும் வழக்கமுடையவர் திடீரென அதை விட்டு விடுவதை போன்று நீ ஆகிவிடாதே. நீ அந்த இரவில் தொழுகின்ற தொழுகையை நீங்கள் தொடராக நிறைவேற்றி வாருங்கள் என்று சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவில் நிறைவேற்றுகின்ற தொழுகை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்களிடம் இந்த தஹஜ்ஜுடைய நேரம் தொடர்பாக கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், யாராவது என்னிடம் பிரார்த்தித்தால் அதை நான் அங்கீகரிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நமது இறைவன் ஒவ்வொரு இரவும் கீழ் வானத்திற்கு இறங்கி இரவில் 3ல் ஒரு பகுதி இருக்கும் போது என்னிடம் யாரேனும் பிரார்த்தித்தால் அதை நான் அங்கீகரிக்கிறேன். யாரேனும் என்னிடம் கேட்டால் நான் அவருக்கு அதை கொடுக்கிறேன். யாரேனும் என்னிடம் பாவ மன்னிப்பு கோரினால் அவரை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா கூறுவதாக நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் இரவின், அதாவது ஒவ்வொரு இரவும் கீழ்வானத்திற்கு அவன் இறங்கி இரவில் 3ல் ஒரு பகுதியிலே அவன் இருக்குகின்ற பொழுது நாங்கள் செய்கின்ற பிரார்த்தனைகள் அவனிடம் அங்கீகாரம் பெறுகின்றன. எங்களுடைய அதாவது துஆவுக்கு அவன் விளையடிக்கிறான் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரவில் 3ல் அந்த இறுதி பகுதி என்பது 1 மணி தொடக்கம் 4 மணி வரை என்கின்ற அந்த இடைப்பட்ட காலப்பகுதியைத்தான் இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு அடையாளப்படுத்தி சொல்கிறார்கள். இந்த சஹருடைய நேரம் என்பது, சஹருக்காக நாங்கள் வெளித்தழுகின்ற இந்த ரமலானுடைய இந்த காலம் மிகவும் முக்கியத்துவமிக்க ஒரு காலமாக, தஹஜ்ஜத் தொழுகையை தினமும் தவறவிடாமல் தொழ வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கிறது. எனவே நாங்கள் சஹருடைய நேரத்துக்கு முன்பதாக நாங்கள் நேரத்தோடு எழுந்து
இந்த இந்த இரவு வணக்கத்தை குறைந்தது 2 ரகாத்தாவது தஹஜ்ஜுடைய தொழுகை நாங்கள் மனனமிட்ட நீண்ட சூரத்துகளை நாங்கள் ஓதி தொழுது அல்லாஹுவிடம் நாங்கள் அதிகமாக பிரார்த்தித்து இறை அன்பை பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹு தாலா இந்த ரமலானில் தந்திருக்குகின்ற இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தை ரமலான் முழுவதும் நாங்கள் பயன்படுத்தி நாளை மறுமையில் அல் குர்ஆன் வாக்களித்தது போன்று மகாமே மஹ்மூத் என்கின்ற அந்த உயர்ந்த இடத்திலே தஹஜ்ஜத் தொழுகையை நிறைவேற்றிய அந்த நல்ல மக்கள் கூட்டத்தில் எங்களையும் அல்லாஹு தாலா சேர்த்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.